வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கிரிக்கெட் வீரர் டோனி முதல் 30 ஆட்டங்களின் சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின்பு அவருடைய சராசரி ஓட்டம் 73 ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை அப்படின்னு 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஆனா ஒரே செகண்ட்ல ஆன்சர் போட்டுடலாம். ரொம்ப ஈஸிங்க. இங்க என்ன சொல்றாங்க, டோனி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 மேட்ச்ல அவருடைய சராசரி ரன் 72ன்னு சொல்றான். அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். புரியுது பாருங்க, 30க்கு நேரா 72 எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 31வது மேட்ச்ல அவருடைய சராசரி ரன் பார்த்தீங்கன்னா 73ன்னு மாறுது. ஸோ நான் 31க்கு நேரா 73 போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த 30யும் 31யும் கழிங்க, 1ன்னு வரும். அதே மாதிரி இந்த 72யும் 73யும் கழிங்க, 1ன்னு வரும். ஸோ இங்க கழிச்ச விடையும் அதாவது 30ல 31 கழிச்ச விடையும் 72ல 73 கழிச்ச விடையும் சமமா இருக்கணும். அது எந்த எண் இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 10 இருக்கலாம், 5 இருக்கலாம். சரிங்களா? சமமா இருந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம தெருவில் கோலம் போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கோலத்தை போடுங்க. இப்போ இந்த 30யும் 73யும் கூட்டினா 103ன்னு வரும். அதே மாதிரி 72யும் 31யும் கூட்டினா 103ன்னு வரும். சார் ரெண்டு பக்கம் சமமா இருக்கு இல்லையா? அப்போ 103 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எந்தவித ஃபார்முலாவும் தேவையில்லை, மனசுலேயே போடலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, 2015 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது 2019 குரூப் 4 எக்ஸாம்ல, 2017 டிஎன்பிசி எக்ஸாம்ல ஒரு 2 கேள்வி. அதுக்கப்புறம் 9th வேர்ல்டு புக்ல இருக்குது. 2014 குரூப் 1ல கேட்டிருக்கான், 2018 டிஎன்பிசில கேட்டிருக்கான், 2014 விஓ எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அடேங்கப்பா. அதுக்கப்புறம் 9th நியூ புக்ல இருக்கு. இந்த 9th நியூ புக்ல இருக்கிற சம்ம உங்களுக்கு நான் ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன். மீதி சம்மெல்லாம் நான் எடுக்கிறேன். ஸோ பாருங்க, இந்த 5 கணக்கு முடிச்ச உடனே இந்த டைப்ல எப்படி கேட்டாலும் அடுத்த செகண்டே ஆன்சர் போட்டுற முடியும். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிப்பா, ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினுக்கு வந்துடுறேன். முதல் கொஸ்டின் பாருங்க, இது சராசரியில கிளாஸ் 2 தான் பார்க்குறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி வயது 14. ஆசிரியர் வயதை சேர்க்கும் பொழுது சராசரி வயது 15 எனில் ஆசிரியரின் வயது என்ன அப்படின்னு 2015 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதுங்களா? ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க, அங்க மொத்தம் 30 மாணவர்கள் இருக்காங்களாம். அவங்களுக்கு எல்லாருடைய வயசையும் கூட்டி சராசரி கண்டுபிடிச்சா 14ன்னு வருதான். சரிங்களா? அந்த சராசரினா நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, ஜஸ்ட் 30 மாணவரோட சராசரி 14ன்னு சொல்லிட்டான். இப்போ ஒரு கிளாஸ் ரூம்னா எத்தனை வாத்தியார் இருப்பாங்க? ஒரு வாத்தியார் ஒரு நேரத்தில் இருப்பார். சரிங்களா? இப்போ நம்ம மேக்ஸ் கிளாஸ்னா மேக்ஸ் சார் இருப்பாரு, சயின்ஸ் கிளாஸ்னா சயின்ஸ் மேடம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வயசையே நான் சேர்த்து சராசரி கண்டுபிடிச்சா 15ன்னு மாறுதான். அப்போ அந்த வாத்தியார் இருக்காருல, அவரோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ அது பாருங்க, ரொம்ப ஈஸி. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்க என்ன சொல்றான், 30 மாணவர்களோட சராசரி 14ன்னு சொல்லிட்டான். நான் அந்த 30க்கு நேரம் 14 போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு புரியறதுக்காக. சரியா? அதுக்கு அடுத்ததா இப்போ ஆசிரியர் வயது சேர்க்கிறாங்களாம். நான் முதல்லயே சொல்லிட்டேன், இவனே ஒரு வகுப்பறைன்னு சொல்லிட்டான். ஒரு கிளாஸ்ல ஒரு வாத்தியார் தாங்க இருப்பாங்க. அப்போ மொத்தம் 30 மாணவர்கள் இருந்தாங்க, ஆசிரியரும் சேர்க்கிறன்றாங்க. அப்ப மொத்தம் எத்தனை பேரா மாறிடும்? 30 மாணவர்கள், ஒரு வாத்தியாரு, 31 பேரா மாறுமா? புரியுதுங்களா? ரைட்டு, அவ்வளவுதான். சரிங்களா? தெளிவா புரியுதுங்களா? 30 மாணவர்கள் இருக்காங்க, ஆசிரியரையும் சேர்க்கிறாங்களாம். ஆசிரியர்ன்றது ஒருத்தர், அப்போ 31 பேரா மாறிடும். அப்ப எவ்வளவு சராசரிக்குன்னா 15 அப்படின்னு சொல்றான். புரியுதுங்களா? ஸோ நான் 30 மாணவரோட சராசரி 14, இது அப்படியே பக்கத்தில் வச்சுக்கினா இப்போ 31 மாணவர்களையும் வச்சுக்கலாம். 31 பேரோட சராசரி 15. தெளிவா புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆசிரியர் வயதை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 30யும் 31யும் கழிச்சுக்கங்க. சரிங்களா? 30ல் 31 போச்சுன்னா 1ன்னு வரும். அதே மாதிரி இந்த 14ல் 15 கழிங்க. 14ல் 15 கழிச்சா 1ன்னு வரும். மைனஸ்லாம் போடானா, ஜஸ்ட் வெரிஃபை தான். சரிங்களா? இது மைனஸ்லாம் கொண்டு வராதிங்க. அப்போ இங்க பாருங்களேன், இங்க 30யும் 31யும் கழிச்சு வந்த விடையும்
14யும் 15யும் கழிச்சு வந்த விடையும் சம்மா இருக்கும். அது எந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? ஸோ ஒரு குறிப்பு, அதாவது 2 இருக்கலாம், 10 இருக்கலாம், 5 இருக்கலாம், எதுனா இருக்கட்டும், சரிங்களா? ஆனால் சேமா இருக்கட்டும். சேமா இருந்துட்டா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, தெருவில் நம்ம கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி இப்படி ஒரு கோலத்தை போடுங்க. ஸோ இப்போ பாருங்க, கோலம் போட்டேன்னா அழகாக அந்த 30யும் 15யும் கூட்டுங்க. புரியுதா பாருங்க, கிராஸாக ஒரு கோலம் போட்டேன், சரிங்களா? 30யும் 15யும் கூட்டினா 45ன்னு வரும், சரிங்களா? அடுத்தது இந்த 14யும் 31யும் கூட்டுங்க, அதுக்கும் 45 தான்ப்பா வரும். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி சமமாக இருந்துச்சுன்னா அது ஆன்சர். வரலன்னா அது வேற டைப்பு, அப்புறம் பார்த்துக்கும், சரியா? ஸோ 45 ஆன்சர். இது பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரே ஒரு செகண்ட்ல போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. அடடே, சூப்பரா இருக்குதுப்பா. அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்தது இதான் இன்ட்ரோல பார்த்தோம். இருந்தாலும் நான் அப்படியே ஓவராலா சொல்றேன், கொஸ்டின் படிக்காம. 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்ம தலை டோனி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 மேட்ச்ல வந்து 72 ரன் சராசரி அடிச்சிருக்காராம், சரிங்களா? 31வது மேட்ச் போது நான் அவருடைய சராசரியை கவுண்ட் பண்ணா 73ன்னு மாறிடுச்சான், கரெக்டா? ஸோ பாருங்க, 30 மேட்ச்ல 72 சராசரி, அப்படியே 30 நேரம் 72 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 31வது மேட்ச்ல அவருடைய சராசரி வந்து 73 மாறுது ரன்னு. ஸோ அதையும் எழுதிக்கிட்டேன். ஓகேவா, புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன கேட்குறேன்னா, அந்த 31வது மேட்ச்ல அவர் எவ்வளோ ரன் எடுத்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க, இந்த கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா அந்த வாத்தியாரோட பேர் என்ன? இப்போ வாத்தியாரை நம்ம சேர்க்குறோம், சேர்த்துட்டு வாத்தியாரோட பேருன்னு சொல்லிட்டேன், சாரி, வாத்தியாரோட வயசு என்ன அப்படின்னு தானே போன கொஸ்டின்ல கேட்டாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இதுலையும் பாருங்க, நான் வந்து 30 மேட்சோட சராசரி 72ன்னு சொல்லிட்டான். 31வது மேட்ச் போது 73ன்னு சராசரி ரன் மாறுதான். அப்போ அந்த 31வது மேட்ச்ல எவ்வளோ ரன் அடிச்சார், அந்த ஒன்று தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? புரியுதுங்களா? கிட்டத்தட்ட போன கேள்வியும் இந்த கேள்வியும் ஒன்று தான். தெளிவாகுதா? ரைட். இப்போ இந்த மாதிரி கேட்டானா நான் எழுதிக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 30யும் 31யும் கழிக்கணும். 30ல் 31 போனால் 1ன்னு வரும். 72யும் 73யும் கழிக்கணும். 73ல் 72 போச்சுன்னா 1ன்னு வரும். சூப்பருங்க. இங்கே கழிச்சு வரக்கூடிய விடை சேமா இருக்கணும். சேமா இருந்தா நான் என்ன பண்ணலாம், ஒரு கோலத்தை போட்டுக்கலாம். இது பாருங்க, இப்படி ஒரு கோலத்தை போடுங்க சார். ஒருவேளை சேமா இல்லைன்னா அடுத்த சம சொல்லித்தரேன். இது ஒரு டைப்பு. சேமா இல்லைன்னா அந்த சேமா மாதத்துக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நான் சொல்றேன். ஓகேவா, புரியுதுங்களா? ரைட்டுப்பா. அப்போ அவ்வளோதாங்க, கோலம் போட்டாச்சு. 30யும் 73 கூட்டினா 103ன்னு வரும், ரைட்டு. அதே மாதிரி 72 31 கூட்டினா 103ன்னு வரும். ஸோ ஆன்சர் 103 தான், சரிங்களா? கூட்டணும், அதை ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் 2 இடத்துல இங்கே 103 இந்த 103 வரல சார், ஒரு இடத்துல ஒரு மதிப்பு இன்னொரு இடத்துல ஒரு மதிப்புதுன்னா அது வேற டைப். நான் அதெல்லாம் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன், தெளிவாக புரிஞ்சுங்க, சரிங்களா? அப்போ இந்த சாமா வந்துருச்சு 103. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடடா, என்னடா டங்கு ஸ்லிப் ஆகுது. சரி, ஓகேப்பா, கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. 5 எண்களின் சராசரி 27. ஒரு குறிப்பிட்ட எண்ணை நீக்கப்பட்டால் சராசரி 25 என்று ஆகிறது. எனில் நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என்னன்னா, இவள் என்ன சொல்றேன்னா 5 எண்களோட சராசரி 27ன்னு சொல்றான், ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட எண்ணை நீக்கிய பிறகு அவனே ஒரு குறிப்பிட்ட எண்ணுன்னு சொல்லிட்டா, அப்போ ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 5 எண்ணோட சராசரி 27, ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க. அப்போ 5ல் ஒரு எண்ணு போச்சுன்னா 4 எண்ணுன்னு வருமா? ஏன்னா ஒரு எண்ணை நான் நீக்கிட்டேன், சேர்த்தா கூட்டிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஆசிரியர் வயது சேர்த்தாங்க, அதே மாதிரி டோனி வந்து 31வது மேட்ச்ன்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, இதில் ஒரு எண்ணை நீக்க சொல்கிறாங்க. ஸோ நான் நீக்கிட்டேன், 5ல் 1 நீக்கிட்டா 4 எண்ணுன்னு இருக்கும். அப்போ சராசரி 25ன்னு சொல்லியிருக்கான். புரியுதுங்களா? ஸோ இந்த 4 ஏன் போட்டோன்னு புரியுதா? ஒரு எண்ணை நீக்கிறதுக்கு அப்புறமா 4 தான் இருக்கும், அதோட சராசரி எழுதிக்கிட்டேன். இப்போ தெளிவாக புரியுதுங்களா? ரைட். இப்போ பாருங்க, 5 எண்ணோட சராசரி 27, 4 எண்ணோட சராசரி 25. அப்போ நீக்கப்பட்ட எண் 1 தானே, அதோட அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ பாருங்க, கொஸ்டின் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு எண்ணு தான் கேட்பாங்க. டீச்சர் வயதை முதல்ல கேட்டாங்க, அப்போ டீச்சர்ன்றது ஒருத்தர். அதே மாதிரி 31வது மேட்ச்சில் டோனி அடிச்சது எவ்வளோன்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஒரு மேட்ச் தான், ஏன்னா 30 மேட்ச் கொடுத்துட்டு 31வது மேட்ச்சுக்கு கொடுத்துட்டோம். அப்போ அந்த ஒரு மேட்ச் தான் கேட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
5 எண்ணில் ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க. அப்போ ஒரு எண் நீக்கியிருக்காங்கல்ல, அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே பாருங்க ஒரே கோர்வையாக வருது. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர்ப்பா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, எழுதிட்டுமா. ஃபஸ்ட்டு இந்த 5 4 கழிங்க. 5ல் 4 போனால் 1ன்னு வரும். சூப்பர். 27 25 கழிங்க, 2ன்னு வரும். அடடா. இப்போ நான் என்ன கண்டிஷன் சொன்னேன்னா, இங்கே 5 4 கழிச்சு வந்த விடையும் 27 25 கழிச்சு வந்த விடையும் சமமாக இருக்கணும். இங்கே ஒன்றுன்னா இங்கேயும் ஒன்று தான் இருக்கணும். பட் என்னவா இருக்க, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்படி இருந்தால் கணக்கு போட முடியாதுங்க. அட கடவுளே, இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இது பாருங்க, இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, 2ன்னு வந்திருக்கா. இந்த 2 எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு எதிரில் இருக்கிற 5 கூடயும் 4 கூடயும் பெருக்குங்க. ஏன் சார் பெருங்க சொல்கிறேன், சரியா? அதே மாதிரியே இங்கே வந்து 1 இருக்கா, இந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 27 கூடயும் 25 கூடயும் பெருக்குங்க. அதுக்கு எதிரில் இருக்கிற நம்பரை கூட பெருக்க சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு 5 கூடயும் 4 கூடயும் பெருக்கணும். இங்கே 1 எடுத்துகிட்டு போயிட்டு 27 கூடயும் 25 கூடயும் பெருக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? சரி, பெருக்குவோம். நல்லா கவனிங்க. இப்போ 2 கூட 5 பெருக்கணும், 1 5 5 10ன்னு வரும். இப்படி எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட்டு, கலர் மாற்றிக்கலாம், தெளிவாக இருக்கும். ஸோ 10ன்னு எழுதிக்கிட்டேன். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 நாங்கள் 1 4 4 இன்னாங்க 8ன்னு வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த 1 கூட இந்த 27 25 பெருக்கணும். 1 கூட எதை பெருக்கினாலும் அதுதான் வரும். அப்போ அந்த 27 இப்படி எழுதிக்கிறேன், அடுத்தது 25 இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுப்பா. இப்போ கழிச்சு பாருங்க எப்படி. அதாவது இந்த 10 8 கழிங்க, இந்த 27 25 கழிங்க. 10ல் 8 போனால் 2ன்னு வரும், 27 25 போனால் 2ன்னு வரும். அடடே, சேம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமாக இருந்துச்சுன்னா, போன 2 கணக்குலையும் 1 1ன்னு சமமாக வந்துடுச்சு, பிரச்சனையே இல்லை. சப்போஸ் சமமாக வரலன்னா என்னென்ன நம்பர் கிடைக்குதோ அதை அப்படியே எதிரில் பெருகிட்டு போட்டாவே உங்களுக்கு என்னவா ஆகிடும், சமமாக மாறிடும். தெளிவாக புரியுதுங்களா? ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இப்போ நமக்கு 2 2ன்னு சமமாக வந்துருச்சு. கோலம் போடுவோமா? பாருங்க, இப்படி ஒரு கோலம் போடுங்க, இப்படி ஒரு கோலம் போடுங்க, அப்படியே கூட்டுங்க. அப்போ 10ல் 25 கூட்டினா என்ன வரும்? 10 25 கூட்டினா 35ன்னு வரும். கரெக்டா? 27 8 கூட்டுங்க, 27 8 கூட்டினா 35ன்னு வரும். ஆடே, முடிஞ்சிச்சு பாருங்க. ஆன்சர் 35. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆடே, எம்படி ஈஸியாக இருக்குது. தெளிவாக புரியுதுங்களா? இப்போ முதல் 2 கணக்கு ஒரு டைப்பு, இது ஒரு டைப். இதே மாடலில் இன்னொரு கணக்கு சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் அழிச்சு விட்ருவோம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரைட்டா? ரைட். இப்போ பாருங்க, 4வது கணக்கு. இது 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். எல்லாமே ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான். 5 எண்களின் சராசரி 40. அவ்வெண்ணில் ஒன்றை நீக்கும் பொழுது சராசரி மதிப்பு 10 குறைகிறது. நல்லா தெளிவாக கொஸ்டின் புரிஞ்சுங்க. 10 குறைந்தால் நீக்கப்பட்ட எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தெளிவாக புரிஞ்சுங்க. 5 எண்ணோட சராசரி 40ன்னு சொல்லிட்டான். இதில் 1 நீக்கிறாங்களாம். 5 எண்ணோட சராசரி 40, அப்போ 5ல் 1 நீக்குனா 4ன்னு மாறும். அதை சொல்லலாம், நம்ம எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ ஒரு எண்ணை நீக்கினதுக்கு அப்புறம் அதோட சராசரி மதிப்பு 10 குறைதான். நல்லா பாருங்க, 10ன்னு அவன் சொல்லலை. சரிங்களா? 10 குறைஞ்சிடுதுன்னு சொல்கிறான். அப்போ 5 எண்ணோட சராசரி 40 நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்கிறான். ஒரு எண்ணை நீக்கினதுக்கு அப்புறம் 4ன்னு மாறும். அப்போ சராசரி 10 குறைதான். அப்போ 40ன்னு இருக்கிறதுல 10 குறைஞ்சா 30ன்னு வந்து நிற்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் யோசித்து போடணும். கொஸ்டின் அதாவது போடுறது ரொம்ப ஈஸி. அவன் என்ன கேட்டிருக்கான்றது தான் 1க்கு 2 முறை பார்த்து புரிஞ்சு போடணும். சரிங்களா? அதுதான் உங்களை டெஸ்ட்டு இது சொல்கிறேனே. பொறுமையாக நீங்கள் டெஸ்ட்டு கொஸ்டின் படித்து பார்த்து ஓ இதை கேட்குறான் அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேவா? போட்டது புரியுதுங்களா? ஸோ 5 எண்ணோட சராசரி 40, 4 எண்ணோட சராசரி 30ன்னு எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த 5யும் 4யும் கழிக்கணும். இந்த 40யும் 30யும் கழிக்கணும். 5ல் 4 போனால் 1ன்னு வரும், 40ல் 30 போனால் 10ன்னு வரும். நான் என்ன சொன்னேன்? இங்கே வரக்கூடிய விடையும் இங்கே வரக்கூடிய விடையும் சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் கோலம் போட்டு கூட்டு போயிட்டே இருக்கலாம். பட் சமமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சமமாக வரலன்னா இங்கே இந்த 10 எடுத்துகிட்டு போயிட்டு எதிரில் இருக்கிற 5 கூடயும் 4 கூடயும் பெருக்கிங்க. அதே மாதிரி இந்த 1 இருக்கிறது எதிரில் இருக்கிற 40 கூடயும் 30 கூடயும் பெருக்கிங்க. அப்படி பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஈஸியாகிடும். நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போ பாருங்க, 10 5 பெருக்குனா 50, 50 அடுத்தது 10 4 பெருக்குனா 40. கரெக்டாக? ரொம்ப ஈஸி.
அடுத்தது ஒன்றாவோட பெருக்குனா அதுதான் வரும். ஒன்றாவோட 40 பெருக்குனா 40 தான் வரும். 30 பெருக்குனா 30 தான் வரும் ஒன்றாவோட. கரெக்டுங்களா? அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கழிச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும். எதை? இந்த 50யும் 40யும் கழிச்சா 10ன்னு வரும். இந்த 40யும் 30யும் கழிச்சா 10ன்னு வரும். இதுக்கெல்லாம் நமக்கு வேலையே கிடையாது. ஜஸ்ட்டு 2 பக்கம் சமமாக இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கறதுக்கே தவிர வேறு எதுக்குமே இல்லைங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சமமாக வந்துடுச்சு. கோலத்தை போடுங்க. அப்போ பாருங்கள் இப்படி ஒரு கோலம் போட்டேன். ஜஸ்ட்டு கூட்டுங்க, முடிஞ்சிடுச்சு. அப்போ 50ஓட 30 கூட்டினா 80ன்னு வருங்க. அதே மாதிரி 40ஓட 40 கூட்டினா 80ன்னு வரும். சமமாக வந்துடுச்சுன்னா ஆன்சர் 80. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க. குழப்பமே இல்லாமல் அழகாக போட்டுடலாம். இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் காட்டுறேன். சரிங்களா? அடுத்த கேள்வி இருங்க. இதில் அழிச்சு விட்ருமா? டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த கேள்வி. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கடைசியாக இருக்குது, ட்ரை பண்ணும். சரிங்களா? ரைட்டுங்க. இங்கே பாருங்கள், இது 9th ஓல்டு புக்கில் இருக்குது. 2014 குரூப் 1ல், 2018 டிஎன்பிசியில், 2014 விஏவில். அப்போ குரூப் 4லேயே 2 எக்ஸாமு, குரூப் 1ல ஒரு எக்ஸாமு, குரூப் 2ல ஒரு எக்ஸாம். அடடா, எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்கீங்களா ஐயா அந்த டைப்பில்? ரைட்டு. இங்கே பாருங்க, 5 எண்களின் சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது சராசரி 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண் காணவும் அப்படின்னு கொடுத்துருக்கான். பாருங்க, குரூப் 1 கொஸ்டின் அசால்ட்டா போடலாம். என்ன சொல்றான்? 5 எண்ணோட சராசரி 32ன்னு சொல்லிட்டான். இதில் ஒன்று நீக்கிறானா? இதில் 5 எண் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று நீக்கிட்டான். அப்போ 4 எண்ணா மாறிடும். கரெக்டா? ரைட். நீக்கினதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க, சராசரியில் 4 குறைஞ்சிடுதான். அப்போ ஆல்ரெடி சராசரி 32ன்னு இருந்துச்சு, அதில் 4 குறைச்சிட்டாங்களாம். அப்போ 32ல் 4 கழிச்சேம்பிட்டு வரும் 28ன்னு வரும். கரெக்டா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறான்? அந்த நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, எல்லாத்துலேயுமே சேர்ந்த எண், ஆசிரியர் வயசு என்ன, 31வது மேட்ச் என்ன, நீக்கப்பட்ட எண் என்ன, சேர்க்கப்பட்ட எண் என்ன, இந்த மாதிரி அந்த ஒரு எண்ணு தான் கேட்பாங்க. இந்த மாடலே அதுதான். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, இது கழிக்கணும், இதையும் கழிக்கணும். அதாவது 5ல் 4 கழிச்சா 1ன்னு வரும். 32ல் 28 போனால் 4ன்னு வரும். அடடா, சேமாக வந்தால் வேலை முடிஞ்சிருச்சு. சேமாக வரல. அப்போ என்ன பண்ணும்? இங்கே 4 எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் 5 கூடியும் 4 கூடியும் பெருகணும். இந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற 32 கூடியும் 28 கூடியும் பெருகணும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இங்கே 1 இருக்குதுன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி இங்கே 4ன்னு வந்து நிற்கும், 3ன்னு வந்து நிற்கும். அப்போ எடுத்து போய் பெருகணும். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ 4 பெருங்க, 4 5 20. இங்கே 20 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அப்புறம் நான் அங்கே 16, இந்த 16 இங்கே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? 1வோட பெருக்குனா அப்படியே தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன்? 32 28ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ பெருகி முடிச்சாச்சு. இப்போ கழிச்சு பாருங்க, இதுக்கு கழிச்சு பாருங்க. அதாவது 20ல் 16 போனால் 4ன்னு வரும், 32ல் 28 போனால் 4ன்னு வரும். அடடே, இதுக்கு தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பெருக்கத்துக்கு காரணமே சேமாக வரத்தான். கட்டாயமாக சேமாக வரும். அப்படி வரலன்னா நீங்கள் தான் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ கோலத்தை போடுங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ 20வோட 28 கூட்டினா வேற ஒன்றும் இல்லை. 20வோட 28 கூட்டினா 48ன்னு வரும். அதே மாதிரி 32வோட 16 கூட்டினாலும் 48 தான் வரும். சேமாக வந்துருச்சு. அப்போ 48 தான் ஆன்சர். ஆப்ஷன் பிங்க. முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க், அதாவது 9th நியூ புக்கில் இருக்கிற சம் அப்படியே உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்களேன், உண்மையாகவே உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளே ஆன்சர் சொல்கிறீங்க. சரிங்களா? அவ்வளோ ஈஸியாக தான் கேட்டிருக்கான். கொஞ்சம் இதுதான் இருக்குது. சரி, 6வது கொஸ்டின் பாருங்கள். 7 மதிப்புகளின் சராசரி 81. அப்போ 7 மதிப்போட சராசரி 81ன்னு சொல்கிறான். சரிங்களா? நான் இதை அழிச்சிடுறேன். ஜஸ்ட்டு எழுத்தில் கொடுத்துருக்கேன், அதனால சொன்னேன். அவ்வெண்களில் ஒரு மதிப்பை நீக்கும் பொழுது ஒரு எண்ணை நீக்கிறானா? அப்போ 7ல் 1 போச்சுன்னா 6ன்னு வந்துடும். கரெக்டா? நீக்கும் பொழுது மற்ற மதிப்புகளில் சராசரி 78. அப்போ ஒரு எண்ணை நீக்கினதுக்கு அப்புறமா அதோட சராசரி 78ன்னு மாறிடுச்சான். ஸோ எதுவுமே தெளிவாக கொடுத்துட்டான். சரிங்களா? அப்போ 6 எண்ணோட சராசரி 78ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா நீக்கப்பட்ட எண்ணோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, எண்ணில் நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளோ
அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா, ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ 101, பி 98, சி 100, டி வந்து 99ன்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போட்டு பார்த்துட்டாலாம் வேண்டாம், நீங்க கமெண்ட் பண்ணாதான். இப்போ எக்ஸாம் நீங்க எழுதுனா மார்க் திருத்தி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வீடியோ பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஸோ ஹோம்ஒர்க் சம் கொடுத்தா போட்டணும், நான் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி குட்டு பேடுன்னு சொல்லுவேன். சரிங்களா, ஓகேங்களா, புரியுதுங்களா? ரைட். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட அட்வான்ஸான கேள்விகள்லாம் இருக்குதுங்க 9th நியூ புக்லேயே. ஏபிசிடிலாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நான் அடுத்த டைப்பாக நடத்துகிறேன். சரிங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனதான் தெளிவாக புரியும். சரிங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.